வணக்கம். வனத்தின் மத்தியில் ஆயிரக்கணக்கான சோழ வீரர்கள் தங்கும்படி கூடாரம் போட்டிருந்தது. அவர்களுடைய சாப்பாட்டுக்காக பெரிய பெரிய கல் அடுப்புகளில் பிரம்மாண்டமான தவளைகளில் கூட்டாஞ்சோறு பொங்கிக் கொண்டிருந்தது. அவற்றிலிருந்து எழுந்த நறுமணம் அந்த வீரர்கள் நாவில் உமிழ் நீர் சுரக்க செய்தது. சோறு பொங்கி முடியும் வரையில பொழுது போவதற்காக அவங்க ஆடல் பாடல் களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசகுமாரர் வந்துவிடவே அவங்களோட குதூகலம் உன்னி அதிகமாயிடுச்சு. அந்த எல்லை காவல் படையின் தளபதி மிகவும் சிரமப்பட்டு அவர்களுக்குள்ள ஒழுங்கை நிலைநாட்டினார். எல்லோரும் அமைதியுடன் வரிசையா உட்காரும்படி செய்தார். பெரியதோ ராட்சச மரத்தை வெட்டி தள்ளி அதன் அடிப்பகுதியை மட்டும் பூமிக்கு மேலே சிறிது நீட்டி கொண்டிருக்கும்படி விட்டிருந்தாங்க. இளவரசர் அந்த அடிமரத்து சிம்மாசனத்து மேல அமர்ந்தாரு. அவரை சுற்றி எல்லை காவல் தளபதியும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் உட்கார்ந்திருந்தாங்க. இளவரசரை மகிழ்விப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்த ஏழேலே சிங்கன் சரித்திர கூட்டம் ஆரம்பமாயிற்று. இந்த சமயத்தில் சோழ வீரர்கள் இலங்கையில பெரும் பகுதியை பிடித்திருந்தது போல் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தடவை தமிழ் வீரர்கள் ஈழ நாட்டை கைப்பற்றி இருந்தாங்க. அப்போது அத்தமிழ் வீரர்களின் தலைவராக விளங்கியவர் ஏழேலே சிங்கன். அவரால் துரத்தப்பட்டு இலங்கை அரசர் சில காலம் மலைநாட்டில் போய் ஒளிந்திருந்தார். அவருடைய புதல்வரின் பெயர் துஷ்ட கமனு. இவர் பொல்லாத வீரர். இலங்கையை திரும்பவும் ஏழேலே சிங்கனிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு நெடுங்கால கனவு கண்டாரு. அவ்வீரன் சிறு பிள்ளையா இருந்த போதே ஒரு நாள் படுக்கையில கையும் காலையும் மடக்கி ரொம்ப குறுகி படுத்திருந்தார். அவருடைய அன்னை, குழந்தாய், ஏன் இப்படி நீயே குறுக்கி கொண்டு படுத்திருக்க? தாராளமா கையும் காலையும் நீட்டி விட்டு படுத்து கொள்ளலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது துஷ்ட கமனு தாயே, என்ன ஒரு பக்கத்துல தமிழ் வீரர்கள் நெருங்கினாங்க, மற்றொரு பக்கத்துல கடல் நெருங்குது, நான் என்ன செய்வேன்? அதனாலதான் உடம்ப குறுக்கி கொண்டு படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இத்தகைய வீரன் காலை பருவம் அடைந்த போது படை திருத்தி கொண்டு போன படைகள் சின்ன பின்னமாக சிதறி ஓடிடுச்சு. அப்போது துஷ்ட கமனு ஒரு யுக்தி செய்தாரு. ஏழேலே சிங்கன் இருக்குமிடம் சென்று நேருக்கு நேர் நின்று, அரசே, தங்களுடைய பெரிய சைன்யத்துக்கு முன்னால் என்னுடைய சிறிய படை சிதறி ஓடிவிட்டது. நான் ஒருவனே மிஞ்சியிருக்கேன். தாங்கள் சுத்த வீர குலத்தில் பிறந்தவர். அதனால என்னுடன் தனித்து நின்று யுத்தம் செய்யும்படி அழைத்துக்கிறேன். நம்மள யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு இலங்கை ராஜ்யம், மற்றவங்க வீர சொர்க்கம் அடையட்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. துஷ்ட கமனுவின் அத்தகைய துணிச்சலையும் வீரத்தையும் பார்த்து ஏழேலே சிங்கன் வியந்தாரு. அதனால அவருடன் தனித்து நின்று போர் செய்ய ஒப்புக்கொண்டாரு. இடையில குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு தன் வீரர்களுக்கு கண்டிப்பான ஒரு கட்டளையும் இட்டாரு. யுத்தம் நடந்துச்சு. எல்லோரும் கண் கொட்டாம பார்த்து கொண்டிருந்தாங்க. நெடுநேர போர் நடந்துச்சு. துஷ்ட கமனுவோ தன் பிறப்புரிமை பெரும் பொருட்டு ஆத்திரத்துடன் சண்டையிட்டாரு. ஏழேலே சிங்கன் அந்த ஆத்திரத்துடன் சண்டையிட்டாரு. ஏழேலே சிங்கன் அந்த இளைஞர் மீது அனுதாபம் கொண்டிருந்ததால பூரண வலிமையும் உபயோகித்து போர் செய்யல. அதனால ஏழேலே சிங்கன் இறந்தாரு. துஷ்ட கமனு முடிசூடியதும் ஏழேலே சிங்கன் இறந்த இடத்தில் அவருக்கு பள்ளிப்படை கோயில் எழுப்பி அவரது வீரத்தையும் தயாலத்தையும் போற்றினாரு. இந்த அரிய சரித்திர நிகழ்ச்சியை சோழ வீரர்கள் அருள்மொழிவர்மரின் முன்னிலையில் நடன கூத்தாக நடித்து கொண்டிருந்தாங்க. ஆடலும் பாடலும் அமர்க்கலப்பட்டுச்சு. ஏழேலே சிங்கன் உயிர் துறந்த விழுந்த இடத்துல நடித்த வீரன் உண்மையிலேயே செத்து விழுந்து விட்டானோ அப்படின்னு தோன்றும்படி அவ்வளவு தத்ரூபமா நடித்தான். பாட்டு கொண்டிருந்த இளவரசரும் மற்ற வீரர்களும் அடிக்கடி ஆஹா அப்படின்னு கூச்சலிட்டாங்க. நாடகம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு முறை இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை தம்பலை குகை கோயில்ல துஷ்ட கமனுவுக்கும் ஏழேலே சிங்கனுக்கும் நடந்த போர்க்காட்சியை அழியா வண்ண சித்திரமாக வரைந்திருக்கிறது. அந்த சித்திரத்தை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டாரு. இல்லை ஐயா, தம்பிலை வீதிகளில் நாங்கள் வந்து கொண்டிருந்த போது தங்களை பார்த்துட்டேன். குகை கோயிலுக்குள் போக நேரம் இல்லை அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். ஆஹா, அந்த குகை கோயிலே உள்ள சிற்பங்களையும் அவசியம் பார்க்க வேண்டும். திருமலை நம் செந்தமிழ் நாட்டில் எவ்வளவோ சிற்ப சித்திரங்கள் இருக்கு. அவற்றை காட்டிலும் மகத்தான அற்புதங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்கு அப்படின்னு சொன்னார் இளவரசர். இளவரசரே, இந்த நாட்டில் உள்ள சிற்ப சித்திரங்களை எப்போ வேணா பார்த்துக்கலாம், அது எங்கே போக போகுது. ஆனால் உங்களை பார்க்கறது அப்படி இல்லைல்ல. நல்ல சமயத்தில் நாங்கள் வந்தனால தானே உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. எங்களுக்கு முன்னாலேயே இங்கு வந்த பார்த்திபேந்திர பல்லவன் தங்களை தேடி விட்டு இங்கே இல்லை அப்படின்னு திரும்பி போய் கொண்டிருந்தான். வழியில அவரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. ஆமா, என் தமையனாரோட அருமை நண்பர் தேடி விட்டு போனதாக தளபதி கூட சொன்னாரு. அவர் எதற்காக வந்திருப்பாரு அப்படின்னு உன்னால யூகித்து சொல்ல முடியுமா அப்படின்னு இளவரசர் கேட்டாரு. நிச்சயமாக சொல்ல முடியும். தங்களை காஞ்சிக்கு அழைத்து வரும்படி ஆதித்ய கரிகாலர் அவரை அனுப்பி வைத்திருக்காரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. அடடா, உனக்கு தெரிந்திருக்கிறதே. இதோ உன் சிநேகிதன் இவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்த ஓலையில அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் போலையே அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. தங்களை உடனே பழையாறைக்கு சேரும்படி தங்களோட அக்கா எழுதியிருக்காங்க இளவரசே. குந்தவை தேவி அந்தரங்கமாக இந்த ஓலையை எழுதி நம் வானர்குல வீரரிடம் கொடுத்த போது பக்கத்தில் இருந்த கொடி வீட்டில் மறைந்திருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். திருமலைக்கு பின்னாடி இருந்த வந்தியத்தேவன் அவருடைய முதுகுல அழுத்தமாக கிள்ளினார். ஆழ்வார்க்கடியான் தன் முதுகை ஓங்கி அரைஞ்சு,
இது பொல்லாத காடு, இரவு நேரத்தில் கூட வண்டு கடிக்குது அப்படின்னு சொன்னார். இளவரசர் வந்து சற்று கோபத்தோட, என்னுடைய அருமை அக்கா மேலேயே உன்னோட திறமையை காட்ட தொடங்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அதை வந்து பார்த்துருந்தனால தான் இவரை வந்து இவ்வளவு பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன் இளவரசே. இவரை வந்து வழியில் எங்கும் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றி கொண்டு வருவதற்குள்ள நான் பட்ட பாட்டை புத்த பகவானே அறிவார். அனுராதபுரத்தில் வழியாக வந்திருந்தா இவர் நிச்சயமாக இங்கே வந்து சேர்ந்திருக்க மாட்டார். வழியில் வந்து யாருடனாவது சண்டை பிடித்து செத்திருப்பார். அதனால தானே காட்டு வழியாக அழைத்து வந்தார். அங்கேயும் இவர் ஒரு மத யானையுடன் சண்டை பிடிக்க பார்த்தார். என்னுடைய கைத்தடியால் அந்த மத யானையை சம்ஹரித்து இவரை வந்து தங்களிடம் பத்திரமாக கொண்டு வந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். ஓஹோ, அப்படியானால் இவனை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதற்காக தான் நீ இலங்கைக்கு வந்தாயா அப்படின்னு கேட்டாரு இளவரசர். இல்லை ஐயா, என் பங்குக்கு நானும் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். அது என்ன, சீக்கிரம் சொல் அப்படின்னு இளவரசர் சொன்னார். முதன் மந்திரி அனிருத்தர் தங்களை இலங்கையிலே இன்னும் சிறிது காலம் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். இப்படி மூத்தவங்க வந்து 3 விதமாக சொல்லி அனுப்புனா நான் எதை கேட்பது அப்படின்னு அருள்மொழிவர்மன் சொன்னார். இச்சமயத்தில் வந்தியத்தேவன் வந்து குறுக்கிட்டு, இளவரசே மன்னிக்க வேண்டும், தாங்கள் கேட்க வேண்டியது தங்களோட அக்காவோட வார்த்தைகளை தான் அப்படின்னு சொன்னார். ஏன் அவிதம் சொல்கிற அப்படின்னு இளவரசர் கேட்டார். ஏன்னா தங்கள் அக்கா வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் இருதயம் வந்து தங்களுக்கு சொல்கிறது. அப்படி தாங்கள் அந்த வார்த்தையை கேட்காவிட்டாலும் நான் கேட்டே தீர வேண்டும். தங்களை வந்து கண்டிப்பாக அழைத்து வரணும் அப்படின்னு இளைய பிராட்டி வந்து எனக்கு ஆணையிட்டிருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். இளவரசர் வந்து வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த மாதிரியான ஒரு வீர தோழன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் எத்தனை நாளாக நான் தவம் செஞ்சு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.